16 வகையான செல்வங்களையும் வாரி வழங்கும் அஷ்டலட்சுமியை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். அனைவருக்கும் வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். அஷ்டலட்சுமி கோயில் சென்னை பெசன்ட் நகர் பகுதியில் எலியாட்ஸ் கடற்கரையின் இறுதியில் உள்ளது. 4 நிலை கொண்ட கோபுரம். அஷ்டலட்சுமிகளும் 4 திசையில் நிறுவப்பட்டுள்ளனர். கீழ்த்தளத்தில் ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி. முதல் தளத்தில் மகாலட்சுமி, மகாவிஷ்ணு உள்ளனர். கோயில் தரிசனத்தை இங்கிருந்து துவங்கலாம். சில படிகள் ஏறிய பின்பு 3ஆம் தளத்தில் சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி மற்றும் கஜலட்சுமி சன்னதிகளை காணலாம். 4ஆம் தளத்தில் தனியாக தனலட்சுமியை காணலாம். 65 அடி நீளம், 45 அடி அகலம் கொண்டது. இது தவிர தசாவதாரம், குருவாயூரப்பன், கணபதி, தன்வந்திரி மற்றும் அனுமன் சன்னதிகளும் உண்டு. செல்வம், வெற்றி, செழிப்பு, அறிவு, தைரியம், வீரம், உணவு மற்றும் சன்னதியை உள்ளடக்கிய லட்சுமி கருவறை உச்சியில் 5½ அடி கலசம், அஷ்டமா சித்தியையும் 8 மடங்கு செல்வம், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி 8 வடிவம். கஜலட்சுமி 3ஆம் தள மையத்தில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கி 4 கைகள், 2 கைகளிலும் தாமரை, வரத முத்திரையும் உள்ளது. தேவியின் இடப்புறம் 2 யானைகளின் சிலைகள் சாமரம் வீசும் வண்ணம் உள்ளன. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலை. பக்தர்களுக்கு அறிவும் ஞானத்தையும் அருள்கிறாள். தனலட்சுமி 4வது மாடி. தேவி 8 கரங்கள் அமர்ந்த கோலத்தில் சங்கு, சக்கரம், வில், அம்பு, பூர்ண கும்பம், வெற்றிலை, தாமரை, வரதஹஸ்தம், மேலும் ஒரு சங்கு, பதும நிதிகள் வாயிலில் காவலர்களாக உள்ளனர். செல்வ செழிப்பான வாழ்க்கை அருள்கிறாள். ஆதிலட்சுமி திசை தெற்கு. பூர்ண கும்பம், கண்ணாடி, சாமரம், துவஜா, ரிஷபம், எருது, தீபம், ஸ்வஸ்திகா. ஆதிலட்சுமி வழிபாட்டால் நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் தரும். தானியலட்சுமி மேற்கு நோக்கி இருக்கிறாள். அம்பு, வலது கையில் வரத முத்திரை, கரும்பு மற்றும் கிண்ணம், இடது கையில் அபயஹஸ்தம், 6 கைகள் உடையவள். யானை வாகனம். நல்ல விளைச்சல் கிடைக்க வணங்கலாம். தைரியலட்சுமி 3வது மாடி மையத்தில் தேவி இருக்கிறாள். வடக்கு திசையை நோக்கி வலது கரங்களில் அபய முத்திரை, சூலம், அம்பு, சக்கரம், 8 கைகளை உடையவள். இடது கையில் சங்கு மற்றும் வரதஹஸ்தம்.
கஷ்டங்களை சமாளிக்கும் வல்லமை, தன்னம்பிக்கையும் கிடைக்கும். வித்யாலட்சுமி. வடக்கு திசையை நோக்கியுள்ள வித்யாலட்சுமி கல்விக்குரியவள். கல்வி மற்றும் ஞானத்தை தருபவள். வித்யாலட்சுமியை கல்விக்கான தெய்வம் என்பதால் படிக்கும் மாணவர் மாணவியர் வணங்குவது நல்லது. 3வது தளத்தில் தரிசனம் செய்யலாம். சந்தானலட்சுமி. தெற்கு திசை 3வது தளம். கவசம், வாழ், வரத முத்திரை மற்றும் அபயஹஸ்த முத்திரை. திருமண தடை, புத்திர பாக்கியம், திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி. இத்திருக்கோயிலில் அஷ்டலட்சுமிகளும் திருமாலின் 10 அவதாரங்களான மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராமர், ராமர், கிருஷ்ணர், பலராமர், கல்கி ஆகிய தசாவதாரங்களும் உள்ளது. அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோயில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், வெள்ளி, ஞாயிறு, அரசு விடுமுறை நாட்களில் காலை 6:30 மணி முதல் நண்பகல் 1 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். தினந்தோறும் நண்பகல் 12 மணிக்கு அன்னதானமும் நடைபெறுகிறது. அஷ்டலட்சுமி கோயிலில் தற்பொழுது கும்பாபிஷேகத்திற்காக திருப்பணிகள் நடைபெற்று வருவதால் அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது என்பதை கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.